ஆயுஷ் கான்க்ளேவ் 2026 ஜனவரி 9 முதல் 12 வரை சென்னை மணப்பாக்கம் பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தில் தேசிய ஆரோக்கிய மாநாடு. அனைவரும் வருக. நான் ரெடிதான் வரவா அண்ணன் ரெடிதான் வரவான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜனவரி 9க்கு ரெடியா இருந்தாங்க. விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள், விஜய் எல்லாருமே ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாலேயே பெரிய அலப்பறை வந்து கூட்டினாங்க. ஜனவரி 9க்கு பல வெளிநாடுகளையும் டிக்கெட்லாம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட தமிழ்நாட்டில் சில பேர் புக்கெல்லாம் கூட பண்ணிட்டாங்க. பிளாக்லயும் வழக்கம் போல வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டிக்கெட் 1000-2000 ரூபாய்க்கு வந்து போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப சென்சார் போர்டு சர்டிபிகேட் தராதனால படத்தோட அந்த ரிலீஸுங்கிறது தள்ளி போயிருக்கு. நேற்றே நீதிமன்றத்தில் விஜய் தரப்புக்கும் சென்சார் போர்டு தரப்புக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து போச்சு. நீதிபதிகள் ஜனவரி 9க்கு தான் நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம்னு வந்து சொன்னதுனால படத்தோடைய அந்த ப்ரொடக்ஷன் டீம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து புதிய தேதியை நாங்கள் அறிவிக்க போகிறோம், சென்சார் சர்டிஃபிகேட் வரல, கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. படம் வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து படத்துக்கு சொன்னாங்க, ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே சொல்லியிருந்தாரு அவரு. ஆமா, அது அப்புறம் அவரே வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. சரி, இது வந்து இதை வச்சு ஒரு அரசியல் களத்துல பேச்சு வந்திருக்கு. ஜனநாயகத்தை முடக்குனது யார், திமுகவா அல்லது பாஜகவான்னு ஒரு பெரிய பட்டிமன்றம் வந்து போய்கிட்டு இருக்கு. பொங்கல்னாலே பட்டிமன்றம் நடக்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஒரு படத்தை வச்சு ஒரு பெரிய பட்டிமன்றம் போயிருக்கு திமுக சைடும் பாஜக சைடும். பாஜகவை சேர்ந்த எல்முருகன் ஜனநாயக சென்சாருக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவரே வாலண்டியரா வண்டியில் ஏறி இருக்காரு. இப்பதான் நிறைய பேருக்கு டவுட் வருது. ஆமா, நாங்க வந்து அழுத்தம் கொடுக்கல விஜய்க்கு அப்படின்ட்டு இருக்காங்க, வளதான் வெறிச்சிருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த பொங்கல் தொகுப்பு, அந்த 3000 ரூபாய் பரிசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி வந்தவர், நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 2,22,00,000 அரிசி அட்டைதாரர்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாப்புல. திடீர்னு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணுன்னே டப்புன்னு திரும்பி கிளம்புனாரு பாரு அவரு. ஒரு வார்த்தை கூட சொல்லலை திமுக சைட்ல இருந்து. ஓகே, ஆனா வைகோ வந்து நான் பேசுறேன் திமுகங்கிற மாதிரி அவர் ஏதோ பேசிட்டு இருந்தார். அளவும் சம்பந்தம் இல்லை ஜனநாயக ரிலீஸுக்கும் டிஎம்கேவுக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. இவரையும் சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் சொல்றாரு, அவர் சம்பந்தப்படுத்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாரும் காணாம போவாங்கிறாரு. சார் அது கண்ணாடி சார், அவரே காணாம போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனாலதான் மதிமுகவே காணாம போயிருச்சுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து அப்பா அவர் மட்டும் கருத்து சொல்லியிருக்காரு திமுகல இருந்து. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ பில்டப் பண்றதுக்காக பிஜேபியும் விஜயும் சேர்ந்து வச்சு பண்ற நாடகம் மாதிரி இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதே நேரத்தில் காங்கிரஸ்ல இருந்து நானே அமைதியாக தான் இருக்கேங்கிற மாதிரி விஜய் சைடில் இருக்கிறாங்க. நாங்கள் தான் எங்கள் அண்ணனுக்கு பண்ணுவோங்கிற மாதிரி இவங்க வந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் மாணிக்கம் தாகூர், அப்புறம் ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, கிறிஸ் ஜோடங்கர் வரையும் இதெல்லாம் பேசியிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் வந்து வருமான வரித்துறை, இது மாதிரி சிபிஐ, அது மாதிரி வந்து சென்சார் போர்டையும் இப்போ மாற்றிட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி படம் ரிலீஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிமணி வந்து ஜனநாயகனுக்கு இந்த மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காது கடும் கண்டனத்துக்குரியது, தமிழ் திரையுலகத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கிறிஸ் ஜோடங்கர், அவர் தான் மேலிட பொறுப்பாளர், அவர் ஆங்கிலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி ஒரு கலைஞரை வந்து நீங்கள் குறி வச்சு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்கள மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு 56 இன்ச் மார்புங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அரசியல்வாதி விஜயோட விஜய்கிட்ட உங்கள் தைரியத்தை காட்டுங்க, நடிகர் விஜய்கிட்ட இல்லைன்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதே தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழில் வந்து போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ வந்து சீட்டு பேரத்துக்கு இதை பயன்படுத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன், விஜய் பக்கம் ஆதரவாக இருக்க மாதிரி காட்டி. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஜனநாயகத்துக்கு ஒன்றுன்னா ஜனநாயகம் படத்து கூட நாங்கள் வருவோம் அப்படிங்கிறாங்க காங்கிரஸ். ஏன்னா இந்தியாவோட ஜனநாயகம் பறிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஜனநாயகன்னு பேர் வைக்கிற படத்துக்கே நீ வருவீங்களான்னு சொல்லிட்டு வரைஞ்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தரப்புல இருந்து செல்லூர் ராஜு, ஏங்க மோடி அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க, ஒரு படத்தை வச்சு ஒரு படத்துக்கு தடை பண்றது மூலமா ஒரு கட்சியை கூட்டிட்டு வர முடியுமா, இதுல அழுத்தமோ நிர்பந்தமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பாஜகவுக்கு, சென்சார் போர்டுக்கு. செல்லூர் ராஜு அப்படி சப்போர்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் ராஜேந்திர பாலாஜியை பார்த்தா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜனநாயகன் மேட்டர்லாம் விட்டாரு, அவர் சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்கல்ல விஜய், அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்போ எம்ஜிஆர் இருந்தபோது அவரை பார்க்குற எப்படியாவது நேரில் பார்த்துட மாட்டோமான்னு ஒரு கூட்டம் வந்துச்சு, அது மாதிரி தான் விஜய்க்கும் அங்கே கூட்டம் வந்தாங்க, அதுக்கு அவர் பொறுப்பேற்றுக்க முடியாது, திமுக அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க அவரை விசாரணைக்கு கூப்பிடுறீங்க, சம்மன் அனுப்புறீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, மிரட்டி பார்க்குறாங்க விஜய் அப்படின்னு தான் நினைப்பாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிஜேபிக்கு சொல்றாரு போல, நீங்க வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்ட்டு. எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்க்கு தான் கூட்டம் வருது அப்படின்னா, கருப்பு எம்ஜிஆர் கூட்டம் வரலன்னு அவரே ஒத்துக்கிறாரு பாத்தியா ராஜேந்திர பாலாஜி. வாழும் எம்ஜிஆர் இருக்கா, எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துட்டாப்புல ராஜேந்திர பாலாஜி.
ஓகே, எது எப்படியோ பல்வேறு கட்சிகளும் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் படத்துடைய பாட்டை நம்ம கேட்டப்பே புரிஞ்சுக்க முடியுது, ராவண மவன்டா அப்படின்னு. முடிஞ்சு போனார் உனக்கு. அந்த தலைப்பும் எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? ஜனநாயகம் அதுவே பல பேருக்கு பிரச்சனை தான். அதை தாண்டி ராவணன்னா சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலையும் எல்லா செய்திகள்லையும் இந்த செய்தி தான் முதலிடம் பிடிச்சிருக்கும். ஆனா ஜனநாயகம் குறுக்கு வந்து எல்லாத்தையும் பாழாக்கிருச்சு. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. ஏற்கனவே டெல்லியில அவருடைய வீட்டுல போய் சந்திச்சார் எடப்பாடி பழனிசாமி. வெளியில வரப்ப கர்ச்சீஃபை மட்டும் மூடினதுனால கர்ச்சீஃபை மூடிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. என்ன நடந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு விவாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது இடம் கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி இந்த கிளம்புறப்பவே வந்து கர்ச்சீஃபை மறந்து வீட்டில் வச்சுட்டாரா? கார் டோர் இறக்கி என் முகத்தை நல்லா காட்டுங்க, போன தடவை மாதிரி பண்ணிடாதே ரெக்வஸ்ட் வச்சுட்டு தான் வந்து கிளம்பி போனாரு. ஓகே, நேற்று அமித்ஷாவோட வீட்டில் 1 மணி நேரத்துக்கு மேலே விவாதிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும். பல்வேறு விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக டிவிக்கு பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி அமித்ஷா தரப்புல இருந்து பாருங்க, 2021 நீங்க ஓபிஎஸ் தினகரன் எல்லாத்தையும் சேர்த்துருந்தீங்கன்னா பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்க முடியும்னு சொன்னதா ஒரு கருத்து இருந்திருக்கு. ஏற்கனவே சொன்ன முடியல, இந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. சரி, ஓபிஎஸ் வேணாம் அப்படின்னா மேபி சசிகலாவும் வேணாம் அப்படின்னா டிடிவியா செத்துக்கலாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சதாகவும் சொல்லப்படுதாங்க. ரெக்வஸ்ட் வச்சிருக்காரா எங்க அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட. அதே மாதிரி ஜனவரி இறுதியில பிரதமர் மோடி இங்க வராரு. வர்றப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்த மேடையில் இருக்கணும், அதுக்கு நீங்க எல்லாத்தையும் இன்னும் சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஓகே, சரி. டெல்லி வரையும் போனாரு, அமித்ஷாவை பார்த்தாரு. ஜனநாயகன், உண்மையான ஜனநாயகனை பார்த்தாரா? ஜனநாயகன் தான் ட்ரம்ப் விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. ஓஹோ. இன்னொரு பக்கம் பியூஷ் கோயல், அவர் தான் தமிழ்நாட்டுடைய பாஜக பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவர்னால கலந்துக்க முடியல, அவர் பிரான்ஸ் கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் அந்த ஊழல் ஃபைலு 4 லட்சம் கோடிக்கு ஆளுநர்கிட்ட கொடுத்தாரல்ல, அதே அமித்ஷாட்ட கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அங்க இருந்து இங்க வரலையா? இப்பதான் கொடுக்குறாரா? நீங்க இப்ப ஓபன் பண்ணக்கூடாது இந்த பெட்டியை, கரெக்டா தேர்தல் நெருக்கத்துல ஓபன் பண்ணாதான் பல பேருக்கு செக்மேட்டா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னதாகவும் தகவல். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து பேட்டியும் கொடுத்தாங்க. நிருபர்கள் வந்து சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த என்ன பேசப்படுதுங்கிற தெரிஞ்சுட்டு தான் அது கேட்டாங்க. நான் ஏற்கனவே இதுக்கு நான் பல முறை பதில் சொல்லிட்டேன், திரும்பவும் நான் சொல்றேன், எக்காலத்திலையும் அவங்களெல்லாம் நான் சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் பேர் சொல்லாம சொல்லிட்டாரு. ஆனா டிடிவி சேர்த்துப்பீங்களாங்கிற கேள்விக்கு மட்டும் கூட்டணி ரகசியத்தெல்லாம் அப்படி வெளியில நாங்க வந்து சொல்ல முடியும், நீங்க வந்து பொறுத்துருங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கமா மட்டும் போட்டிருக்காரு. எப்படி டிடிவி சேர்த்துக்கிறதுக்கு ஒரு எண்ணம் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்குங்கிறது தெரியல. இவ்வளவு நாளா வந்து தினகரனுக்கும் இதே பத்தி தான் சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி. பட் கொஞ்சம் அமித்ஷா மீட் பண்ண உடனே அந்த ஸ்டாண்டு மாறுதுங்கிறது கவனிக்கணும். அந்த எண்ணம் எடப்பாடிக்கு இருக்கா இல்ல அமித்ஷாவுக்கு இருக்கா? சரி, இவங்க 2 பேருக்கு இருந்தா கூட தினகரனுக்கு இருக்கணும்ல. தினகரன் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற கூட்டணியில நான் சேர மாட்டேன்னு தான் சொல்றாரு அவரு. பட்டு பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, உங்க கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க போறாங்க திமுகவினர். ஐ மீன் தமிழ்நாடு அரசே வந்து கிளம்ப போகுது. அதை விமர்சனம் பண்ணி அறிக்கை விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பாருங்க, அரசாங்க காசு எடுத்துக்கிட்டு தனியார் தன்னாளர்களை இறக்கி அரசாங்கத்துக்கு வேலை பார்க்க வைக்க போறாங்க, இவங்க மறைமுகமா வாக்கு சேகரிக்க போறாங்க திமுகவுக்கு. அதுக்கு அரசாங்க காசே வந்து பயன்படுத்துறாங்க. அதுல ஆதார் எண்ணு அப்புறம் தொலைபேசி எண்ணெல்லாம் கேட்கறாங்க. இது தனிநபர் பாதுகாப்புக்கு எதிரானது அப்படின்லாம் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. அவரு லேட்டா வந்தாலும் ஒரு பாயிண்டோட வந்திருக்காரு. நேற்று புதன்கிழமை அதுவுமா அன்புமணி போய் எடப்பாடியை சந்திச்சு கூட்டணியை உறுதி பண்ணியிருக்காரு. கரெக்டா வியாழக்கிழமை தான் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ராமதாஸ்க்கு இன்னைக்கு கண்டென்ட்டும் கிடைச்சதுனால இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை தைலாபுரத்தில் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பாவுக்கே துரோகம் பண்ண இந்த கும்பலுக்கு ஓட்டு போடுவாங்களா தமிழ்நாடு மக்கள், அதனால அன்புமணிக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அந்த கும்பலுக்கு. இப்போ போய் அவர் கூட்டணி அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. அவரால் கூட்டணி முடிவை எடுக்க முடியாது, நான் தான் வந்து எடுக்க முடியும், ஏன்னா கட்சி என்னோடதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பொதுக்குழு செயற்குழு எல்லாமே வந்து என்னால் மட்டுமே நடத்த முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி தரப்பு ராமதாஸையும் அணுக போகிறதா ஒரு தகவல் இருந்தது. அதை பற்றி அவர்கிட்ட கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் என்கிட்ட யாரும் வந்து பேசலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஸ்பீச் இருந்துச்சு. ஏன்னா அன்புமணியெல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு நீங்கள் எப்படி சேர்த்துக்கலாங்கிறது தான் அவரோட ஃபுல் பாயிண்ட்ஸாகவே இருக்கு. ஏன்னா பாஜக அமைச்சரிடம் அன்புமணி தரப்பை கூட்டிட்டு வந்துட்டாங்க, ராமதாஸையும் கூட்டிட்டு வந்துடலாங்கிறதுனால தான் 23 தொகுதியா 17 தொகுதியா கொடுத்துருக்காங்க. அப்பா ஒரு 6-7 கொடுத்துட்றா, நீ 17 வச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்துருக்காங்க. அது இன்னும் கோபமாயிருவாரு எனக்கு. அதுக்குதான் இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி என்னைய விட என்னுடைய மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாங்கிற ஒரு வருத்தமும் அவருக்கு இருக்கு. அதனால என்ன ஆனாலும் சரி அந்த கூட்டணி ஜெயிச்சா அப்படின்னு போயிட்டு ராமதாஸ் அந்த பக்கம் போக மாட்டாருன்னா தெரியுது இன்னைக்கு பேச்சா பாக்குறப்ப. இன்னொன்னு, இந்த கூட்டணி எல்லாம் முடிவானதை வச்சு திமுக தரப்புல இருந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
பொன்முடி என்ன சொல்றாருன்னா, முதல்ல பாமகக்குள்ளார எல்லாரும் ஒண்ணு சேரட்டும், பாமக ஒரு கூட்டணி அணியா இருக்காம சேருங்கன்ற, முதல்ல அவங்க அணியா சேருங்க, அப்புறம் எங்களை எல்லாம் வந்து எதிர்க்கலாம் நீங்கன்னு சொல்லிட்டு சர்க்காசம் பண்ணியிருக்காரு அவரு. திருமாவளவனும் அதான் சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணியே ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் திண்டாட்டத்துக்கு அப்புறம் தான் ஒன்னாச்சு. இப்ப யாராவது புதுசா வந்திருக்காங்கன்னா கூட அவங்க பெருசா சொல்லலாம். அன்புமணி அங்க இருந்தவர் தான், அவரே தானே வந்திருக்காரு, இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இன்னொரு கட்சி வந்து தமிழ்நாட்டுல ஒரு மாநில மாநாடு, 7வது மாநில மாநாடு நடத்தியிருக்காங்க, புதிய தமிழகம் கட்சி மதுரையில. அதனால மதுரையே ஸ்தம்பிச்சிருக்கு. இப்போ வந்து கிருஷ்ணசாமி அதில் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, யார் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தராங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். முதல்ல இவங்களுக்கு கூட்டணியில் சீட்டு கொடுக்கணும், அவங்களோட தான் கூட்டணி வைக்க முடியும். ஆனால் இவர் ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான் கூட்டணி வைப்போன்ட்டு இருக்காரு. 2026 ஆட்சி யார் அமைக்க போகிறாங்கிறதுல தீர்மானிக்க போகிற சக்தி யாருங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. யார்? அவர் தானா? அவர் தான், வேற யாரு சொல்லலைன்னா தான் ஆச்சரியம். ஆமாம், ஒரு பக்கம் ஜி.கே. வாசன் சொல்லிட்டு இருக்காரு, கிருஷ்ணசாமி சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் ஒரே லைன்ல நிற்கிறாங்களா? ஆமா. பட் இதுலயே தெரியுது யார் இப்ப ஆட்சியில பங்கு கொடுக்க போறதா சொல்றது. டிவிக்கே விஜய் தான். திமுக அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சா கூட தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பு தான் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இப்படி இருக்கப்ப டிவிக்கு ரூட் தான் எடுக்கிறாரு கிருஷ்ணசாமி. விஜயுமே சின்ன சின்ன அணிகளா சேர்த்து நம்ம ஒரு பிரம்மாண்டமா உருவாக்கணும்னு நினைக்கிறாரு போல தெரியுது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அணி ஆல் அவுட் ஆயிட்ட மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு விக்கெட்டா அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் இன்னும் யார் இருக்காங்க? அவர் மட்டும் தானே நிக்கிறாரு, அவரோட மகன்கள் தானே நிக்கிறாங்க. இல்ல, அவங்க நிக்கிறாங்க, இருந்தாலும் அவரோட ஆதரவாளர்கள்னு சொல்லி தான் வந்து மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போன வாரம் கூட அதிமுகல இருந்து சில 2ஆம் கட்ட நிர்வாகிகள், அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் விஜய் முன்னிலையில் இணைஞ்சாங்க. முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரும் தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு. மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து மருது அழகராஜ்லாம் தாவேக்கா கதவை தட்டி பார்த்துட்டு அந்த பனையூர் கதவு திறக்காதுன்னு தெரிஞ்சோன்னா அறிவாலயத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த வரிசையில் இன்னும் 2 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள். பாலகங்காதரன், சுப்புரத்தினம், இந்த 2 பேரும் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு திமுகவில் இணைஞ்சிக்கிட்டாங்க. ஓகே, ஆனால் இவ்வளோ பேர் ஒரு வழி தேடி போனா கூட ஓபிஎஸ் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னே நம்பிக்கிட்டு இருக்காரு அவரு. இல்லை, இவர் இதை சொல்லி அதாவது மக்கள் காலங்காலமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க, தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கை. இவர் இதை சொல்லியே அதில் மண்ணள்ளி போட்டுருவார் போல. இல்லை, அவரே அதை சொல்றாரு, நான் மீண்டும் இதை சொல்றேன், தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறாரு. அவருக்கே சொல்லி போர் அடிச்சு அவரே மீண்டும் ஒரு வார்த்தையெல்லாம் சேர்த்துக்கிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாவே சொல்லிட்டாரு ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அவருக்கு இருக்கிறது இப்போ 2 சாய்ஸ் தான், ஒன்று தை, இன்னொன்று ஆடியா. ஆணி போய் ஆடி வந்தா டாப் வருவாரா? ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் டிவிகே பக்கம் போவார் தான் தெரியுது, பார்ப்போம். ஆனா யாரு போனாலும் ஓபிஎஸ்ஸே போயிட்டா கூட ஒருத்தர் போக மாட்டாரு யாரு பக்கமும். யாருன்னா அவரு எங்க இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு 100 கோடி போச்சேன்னு வயிற்றுல அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு தஞ்சாவூர்ல. அதனாலதான் தயங்குறாருன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டு எங்கேயாவது போய் இன்னும் அந்த கேஸை தோண்டிட்டாங்கன்னா அப்படின்ட்டு. தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 14 நாளை தாண்டி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் போய்கிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் உடனடியாக பணிக்கு நீங்கள் திரும்பலைன்னா ஊதியம் வந்து பிடிக்கப்படுங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் குடும்ப உறுப்பினர் அப்படின்னா வந்து பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ குடும்ப உறுப்பினர் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு அரசாங்கம். ஆமா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து அந்த டேப்ஸ்ன்னு சொல்லிட்டு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சு, ஓகே எல்லா அரசு ஊழியர்களையும் நம்ம திருப்திப்படுத்திட்டோம் அப்பாடான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாரு. அப்படிலாம் அவங்கள விட்டுற மாட்டோம்னு தலைமைச் செயலக சங்கம் வந்து கடுமையாக எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சரியான திட்டமே இல்லை, பழைய ஓய்வூதிய திட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் எதுவுமே இல்லை, பல கோரிக்கைகள் வந்து விடுபட்டிருக்கு, நீங்கள் இதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி திரும்ப கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் வந்து இது எப்படி தலைமைச் செயலக சங்க நிர்வாகிகள் இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா, அந்த இதில் உறுப்பினர்களாக இருக்கவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சரியான திட்டம் இல்லை, இது ஏமாற்று திட்டம்ங்கிற மாதிரி சில பேர் வந்து அங்கேயே தலைமைச் செயலக வாசல்லே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, என்னன்னா இப்போ ஜியோவும் வரல, ஆனால் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல்லாம் கொடுத்து ஜியோ வந்தால் தான் என்ன இருக்குன்னே தெரியும். அதில் ஜியோ எப்போ வெளியிடுவாங்கன்னு ஒரு கேள்வியும் இருக்குது அரசாங்க ஊழியர்கள் மத்தியில். ஆமாம், இன்னொரு பிரச்சனை, இன்னைக்கு வந்து சென்னை புக் ஃபேர் வந்து ஆரம்பிச்சிருக்கு. 49 சென்னை புக் ஃபேரு. எப்பயும் வந்து உள்ள போகணும்னா 10 ரூபா கட்டணம் கொடுக்கணும். இந்த முறை கட்டணமும் எதுவுமே இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆமா, புத்தக பிரியர்கள் வாங்கலாம். ஆனா ஒரு புத்தகத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு. என்ன புத்தகம் அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தீர்ப்பளிச்சாரு நீதிபதி GR சாமிநாதன். அதை ஒட்டி அவருக்கு எதிரான ஒரு புத்தகம் வந்து புத்தக கண்காட்சியில கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இதுக்கு எதிர்த்து ஒருத்தர் வந்து வழக்கு போட்டிருந்தாரு சென்னை உயர்நீதிமன்றத்திலே. எப்படி வந்து
ஒரு நீதிபதியை களங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு புத்தகத்தை விற்பனை செய்யலாம், அதை வந்து பறிமுதல் செய்யணும், தடை செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கு. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு வந்து ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் வந்து அனுமதிக்கக்கூடாது, எல்லா புத்தகங்களையும் கைப்பற்றுங்க, அதே மாதிரி இந்த புத்தகத்துக்கும் தடை விதிக்கிறேன், காவல்துறை இதை உறுதிப்படுத்தணும், இது விற்பனை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரியும் இந்த உத்தரவில் இருக்குது. நீதிமன்றம் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். இன்னொரு பக்கம் வந்து ஆர்.என். ரவி அவர் வந்து ரொம்ப நாள் சைலண்டாக இருந்தார். இப்போ ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம பேசி தானே ஆகணும்னு பேசியிருக்காரு. அதுவும் நீதிபதிக்கு ஒன்றுனா சும்மா இருப்பார். அவரு வரலாற்றில் இல்லாத நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஆமா, ஏன்னா நீதிபதியை அச்சுறுத்துறாங்க. இது வந்து 75 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றுல இருந்ததே இல்லை. இவங்க வந்து சட்டத்தையே வந்து சீர்குலைக்க பாக்குறாங்க சிலர். இங்க உங்களுக்கு இந்த தீர்ப்பு பிடிக்கலன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, எதுக்கு அவரை பதவி நீக்கம் பண்ணணும், அது பண்ணணும்னு அவர் அச்சுறுத்துறீங்கிற மாதிரி ஆதரவா வந்திருக்காரு ஆர்.என். ரவி. டெல்லியில் ஒரு பக்கம் பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு டெல்லி அரசாங்கம் வந்து அங்கே களமிறங்கியிருந்தாங்க. என்னென்னா, அந்த ராம்லீலா மைதான் பக்கத்தில் உள்ள ஒரு மசூதி, அங்கே வந்து மசூதியை ஒட்டி உள்ள நிலத்துலலாம் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு, டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரு 30 புல்டோசரை இறக்கி ஒரு 300 பேர் அங்கே வந்து அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் இடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஏரியா பொதுமக்கள் வந்து இது இவங்க வந்து அக்கிரமம் பண்ணுறாங்க, எங்கள் இடங்களை வந்து பறிக்கிறாங்கன்னு சொல்லி போராட்டத்தில் குதிக்க போலீஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அது ஒரு கலவர ரேஞ்சுக்கு போச்சு. ஆனால் ஒன்றும் இல்லாமல் ஓரளவு அமைதியாக முடிஞ்சிருக்கு. ஆனால் சில பேர் கல் வீசிட்டாங்க காவல்துறை மேலே. அது யாருங்கிறது நாங்கள் சிசிடிவி வச்சு ஆய்வு பண்ணி அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுவோன்னு டெல்லி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அங்கே பொல்யூஷனு, பில்டிங் இடிச்சா கூட வர பொல்யூஷன் அதிகமாகும். ஆமாம், இதில் கண்ணீர் புகை குண்டுகள்லாம் வீசப்பட்டிருக்கு, அது வேற ஒரு மாசை ஏற்படுத்தியிருக்கு. நீதிமன்றம் பல உத்தரவு போடுறாங்க, பட் எதில் துரிதமாக செயல்படுறாங்க பத்தியா? ஆமாம். இன்னொரு விஷயம், மகாராஷ்டிராவில் இல்லாத விஷயங்கள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து அம்பேர்நாத் அப்படிங்கிற அந்த முனிசிபாலிட்டி, அதுக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து காங்கிரஸோட கவுன்சிலர்ஸை வாங்க கூட்டணிக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி கூப்பிட மாட்டாங்களே, வேற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இது டைரக்டா பிஜேபி காங்கிரஸ் அலையன்ஸ்ங்கிற மாதிரி அங்கே ஒரு டாக் உருவாச்சு. அதே மாதிரி அக்கோட் அப்படிங்கிற அந்த முனிசிபாலிட்டியில் ஏஐஎம்ஐஎம் அசாசுதீன் ஓவைசியோட கட்சி, அந்த கட்சியோட பிஜேபி வந்து வாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னோன்னா அந்த கவுன்சிலர்களும் சில பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது பெரிய பஞ்சாயத்தாக மாதிரி இருக்குது மகாராஷ்டிராவில். ஏன்னா நேர் எதிர் துருவங்களான பாஜகவும் காங்கிரஸும் அலையன்ஸா அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையானோன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அம்பேர்நாத்துங்கிற அந்த பகுதியில் உள்ள யூனிட்டை அப்படியே கலைச்சிட்டாங்க, காங்கிரஸே கிடையாது நீங்கள் அப்படின்ட்டாங்க. ஓவைசியும் வந்து அவங்களுக்குலாம் ஆதரவு கொடுக்கக்கூடாது, ஆதரவு வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓகே இதெல்லாம் வந்து தப்பு, நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்களாம் நம்ம கொள்கை எதிரிகள்ங்கிற மாதிரி அவர் ஒரு இது சொல்லியிருக்காரு. ஏன்னா நேத்தா மாணிக்கம் தவிர தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருந்தாரு, எந்த காலத்திலையும் வந்து ஆர்எஸ்எஸ் கூட நான் கூட்டணி வச்சதில்லை, அப்படி காங்கிரஸ் வச்சதில்லை அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பார்த்தா அது அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வச்சிருந்துருக்காங்க மகாராஷ்டிராவில். ஆமாம், சார் பணிகள், ஐ மீன் எஸ்ஐஆர், அந்த சார், ஏன்னா பல சார் குறுக்கிடுறாங்களா. ஆமாம் ஆமாம், யார் அந்த சார்னு ஆரம்பிச்சு சார் ப்ளீஸ் சார் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அது என்ன ப்ளீஸ் சாருங்கிற அடுத்த செய்தியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சார் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 9 மாநிலம் 3 யூனியன் பிரதேசத்தில் நடந்தது. மொத்தம் இதில் 12 இடங்கள்லையும் பார்க்குறப்ப 50.9 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. இதில் 6.5 கோடி வாக்காளர்களை நீக்கிட்டு இப்போ 44.4 கோடி வாக்காளர்கள் இருக்காங்களாம். இருக்காங்கல்ல, இவ்வளவு 6.5 கோடி வாக்காளருங்கிறது தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாக்காளரா இருந்தோம், இப்ப இல்ல. போன வருஷம் தான், இந்த வருஷம் கிடையாது. 3 ரீசன்னால தூக்கிட்டதா சொல்றாங்க. ஒன்று இறந்து போனவங்க, இன்னொன்று வந்து இடம் மாற்றம் இது பண்ணவங்க, இன்னொன்று இரட்டை வாக்குப்பதிவுங்கிறதான் ரீசன். ஓகே, மொத்தம் இதெல்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்து வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் கொடுக்க போறாங்களாம். இப்போ புது கார்டு வரப்போதா? ஆமா, ஒரு வழியா இந்த சார் பஞ்சாயத்து முடிஞ்சுதா? ஐ மீன் இந்த சாருங்கிறது முடிஞ்சிருக்கு, அந்த இது முடிச்சிருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் பேச, அதுக்கு அடுத்து வந்து திரும்ப அப்ளை பண்றது, ஹியரிங் நோட்டீஸ் இதெல்லாம் இருக்குது. சரி, இந்த சார் பத்தி சொன்னோம்னா இன்னொரு சார் ப்ளீஸ் சார் கெஞ்சி இருக்காராம் ஒருத்தர் ட்ரம்ப் கிட்ட. ப்ளீஸ் சாரா? அதுவும் ட்ரம்ப் கிட்ட கெஞ்சினாருன்னா கொஞ்சம் வீக்கான தலைவரா இருப்பாரு. அப்படியா? எனக்கு அப்படி தெரியல. அவர் யாருன்னா நம்ம மோடிஜி தான். அவர் வீக் இல்ல, 56 இன்ச் அப்படியே வீக் நீ சொல்ல முடியும்? அது நான் சொல்லல, இவர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்லியிருக்காரா? ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நான் அதை நம்பலன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு, யாருமே நம்பலையா? எப்படி நம்ப முடியும்? அதுக்கு ஆதாரம் இருக்கா? என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, மோடியும் எனக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, நாங்க வந்து சந்திச்சோம், இந்த ட்ரேட் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல 2 நாட்டுக்கும், இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு சி யூ சார் ப்ளீஸ்
அப்படின்லாம் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ளீஸுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு, சாருங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காருங்கிறது தான் இப்போ சர்ச்சையாக மாறி இருக்கு. காங்கிரஸ்லேருந்து வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ் சார் பாகிஸ்தான் வாரை வந்து முடிச்சுக்கவா, ப்ளீஸ் சார் ஆயில் வாங்குறத குறைச்சிக்கவா, இப்படின்னு ஒவ்வொரு இதையுமே போய் ட்ரம்ப்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கிறாருங்கிற மாதிரி ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, எடப்பாடிக்கு எப்படி அவகாசாரோ அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு சரி மோடிக்கு அவகாசாரம் உள்ள இருக்கு. என்னப்பா இவ்வளவு சாரா போய்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திரா காந்திக்கும் பிரதமர் மோடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 1971 இந்தியாவை அச்சுறுத்துறதுக்காக அமெரிக்க கப்பல் போர்க்கப்பல் வந்து நிப்பாட்டினப்போ கூட இந்திரா காந்தி பயப்படவே கிடையாது. ஆனா பிரதமர் மோடி சரணடைஞ்சிட்டாரு ட்ரம்ப் கிட்ட, அமெரிக்கா கிட்ட அப்படின்லாம் சொல்றாங்க. பட் காங்கிரஸ் கட்சிக்காரன் என்ன சொல்றாங்கன்னா, ஹவுடி மோடின்னு ஒன்று வந்து நடத்துனாங்க, நமஸ்தே ட்ரம்ப்னு நடத்துனாங்க. இப்ப நமஸ்தே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ப்ளீஸ் சார்ங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கா. வெனிசுலாவில் ஒரு அட்டாக்கை வந்து நடத்தியிருந்தாங்க யூஎஸ் ஆர்மி. இப்போ வந்து அடுத்து என்ன வாங்கலாம், ஏதோ வீட்டுக்கு பொருள் வாங்குற மாதிரி அடுத்து கனடாவை வாங்கலாமா இல்லை கிரீன்லாண்டை வாங்கலாமாங்கிற ரேஞ்சுக்கு தான் ஒயிட் ஹவுஸில் வந்து டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு போல. இப்போ வெள்ளை மாளிகை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து எப்படி கிரீன்லாண்டை நம்ம அக்வயர் பண்ணலாம், எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காராம். இதில் மிலிட்ரியை யூஸ் பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது இது இருக்காங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காராம். அவங்க கொடுத்தா வாங்கலாம், பட் இவரே போறாருன்னா அது ஆக்கிரமிப்பு தானே, அது எப்படி வாங்குறதா இருக்க முடியும்? அதுதான். ஆனா ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அத்துமீறலாம் தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா எனக்கு நார்வே முட்டாள்தனம் பண்ணிருச்சு, 8 நாட்டோடைய போராட்டம் வந்து நிப்பாட்டிருக்கேன், எனக்கு நூல் பரிசு கொடுக்கலன்னு இன்னி கூட பேசியிருக்காரு அவரு. இவ்வளவு கெஞ்சுறாரு, இவர் தான் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாரு. நம்ம ஜியா சொல்றாரு, ஜிக்கணும்னா நம்ம எல்லாரும் போய் நிப்போம், வருவோம். எங்கன்னு தெரியல, இங்க நின்று பேசுவோம், தெருவுல நிக்காம இருந்தா சரி. சரி. இன்னொரு பக்கம் என்னன்னா, ரஷ்யா கொடியோட போன எண்ணெய் கப்பலை வந்து அமெரிக்கா கைப்பற்றி இருக்கு நார்த் அட்லாண்டிக்ல. அந்த கப்பல் வெனிசுலாவை நோக்கி வந்து போயிட்டு இருந்ததுதான், அதுல சரக்கு எதுவும் இல்லைங்கிறாங்க. பட் வந்து இது சர்வதேச விதிமீறல், இது அமெரிக்க தேசிய நீதிமன்ற உத்தரவுலாம் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி ஈரான் வெனிசுலா ரஷ்யாக்கெல்லாம் கொண்டு போக கூடாதான் அங்கிருந்து. அதனாலதான் பண்ணிட்டாங்க. அமெரிக்க நீதிமன்றம் கொடுத்தனால சர்வதேச கடல்ல போய் பிடிச்சிருக்காங்க. ஆனா ரஷ்யா பயங்கர கோபத்துல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்லு, சிபிஎஃப்சி சர்டிபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அனிருத் போஸ்டிங், ராவண மவண்டா சாங், சங்கி சிபிஎஃப்சி போர்டு. ராவணனுக்கு வேற சப்போர்ட் பண்றியா நீனு, இரு. முதல்ல ஜனநாயகனை பாருங்க அப்புறம் பராசக்தியை பாருங்கன்னு சீகா சொன்னதை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதால ஷாக் ஆயிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஷாக் ஆகிற மாதிரி போடுறாங்க. தான் நகர்ந்து கொண்டே இருப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களையும் நகர்ந்து கொண்டே இருக்க செய்கிறது கடிகாரம். இன்னைக்கு விருது யார் கொடுக்கலாம்? சார் கொடுக்கலாமா? சார் எந்த சார்? 2 சாருமே இவர் நோபல் பரிசு கெஞ்சுறாரு, இவர் கெஞ்சினதா சொல்றாரு. நான் நம்பல, அதான் நம்ம நம்பல. அதனால நம்பாத விஷயத்துக்கு நம்ம அவார்டு கொடுக்க கூடாது. ஆமா, நம்புற விஷயத்துக்கு வேணா கொடுக்கலாம். நம்ம நம்புறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சார்கிட்ட போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. பட் ஏடிஎம்காரங்க சொன்னது என்னன்னா, எடப்பாடி சார்கிட்ட தான் அமித்ஷா வந்து பேசியிருக்காரு, சொன்ன மாதிரி கெஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அதனால என்ன கொடுக்கலாம்னா, அமித்ஷா சாருக்கு எடப்பாடி சாருக்கும் செல்லாதுன்னு கொடுத்துருவோம். ஏன்னா இவரு ஒன்று சொல்ல அவரு செல்லாதுங்கிறாரு, அவர் ஏதாவது சொன்னா இவரு செல்லாதுங்கிறாரு. இது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல, தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு, இப்படி செல்லாதுன்னாங்கன்னா. குறிப்பா ஒரு விஷயம் தான், சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்றாங்க, அதுக்கு செல்லாதுன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. 100 சீட்டு கேட்டா செல்லும்னு சொல்லிடுவாரா? அதுக்கும் செல்லாதுன்னு தான் சொல்ல போறாரு. 70 சீட் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம், அது 50-40 வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, சரி பார்ப்போம். செல்லாதுங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. பாரம்பரிய மருத்துவமும் நவீன சுகாதாரமும் ஒன்று சேரும் மேடை நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ் 2026 ஜனவரி 9 முதல் 12 வரை சென்னை மணப்பாக்கத்தில் ஒருங்கிணைந்த மருத்துவ சேவை, ஆயுர்வேதா, சித்தா, யோகா, இயற்கை நல வாழ்வு அனைத்தும் ஒரே இடத்தில்.